வணக்கம் அன்பிற்கினிய கலா நேசர்களே. இன்றைய திரை விமர்சனம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற திரைப்படம் பாபு. 1971 ஆண்டு வெளிவந்த ஏசி திரிலோகச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த பாபு திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஷவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். நடிப்பினால் ஒரு காவியமே படைத்திருக்கிறார் என்று சொல்வது கூட சிவாஜியினுடைய அற்புதமான நடிப்புக்கு போதுமான பாராட்டாக இருக்க முடியாது. அப்படி ஒரு அருமையான ஒரு நடிப்பு. இந்த படம் அந்த காலகட்டத்திலே நடிகர் திலகம் அளவான உடலோடும் அழகிய தோற்றத்தோடும் மிக அருமையாக ஒரு திராவிட மன்மதன் போன்ற ஒரு அழகோடு இருப்பார். அந்த ரிக்ஷாவினுடைய கைப்பிடியை காலால் உதைத்து லாவகமாக மேலே தூக்குகின்ற அந்த ஒரு ஸ்டைல் பார்ப்பதற்கு அவ்வளவு இனிமையாக எடுப்பாக இருக்கும். மிகவும் லாவகமாக அந்த வண்டியை தூக்கி கொண்டு ரிக்ஷாக்காரனாக இழுத்து கொண்டு ஓடுவதும் அவர் ரிக்ஷாக்காரனாக தோன்றுவது முதல் அந்த படத்தினுடைய இறுதியிலே கூனி குறுகி போய் முதுமை அடைந்து ரிக்ஷாவை தூக்க முடியாத ஒரு முதியவராக நடிக்கக்கூடிய அந்த கட்டம் வரையிலே ஒவ்வொரு நிலையிலும் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பில் முத்திரை பதிகிறது. பணக்கார சமதர்மவாதியான பாலாஜியினுடைய பரிவை பார்த்துவிட்டு நீங்கள் எலெக்ஷனுக்கு தான் நிற்க போகிறீங்க என்று கேட்கக்கூடிய அப்பாவித்தனம், நொடித்து போன ஜானகி குடும்பத்துக்கு காவல் நாயாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற விசுவாசம், அப்படி எவ்வளவோ காட்சிகள் படம் முழுவதும் விரவி கிடக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜியோடு விஜயஸ்ரீக்கும் காதல் ஏற்பட்ட அந்த கதை ஜிலுஜிலுப்பாக ஆரம்பிக்கின்ற அந்த ஜோரும் மிகவும் பிரமாதமாக இருக்கும். பணக்கார தம்பதியாக வரும் பாலாஜி, சவுகார் ஜானகி, குழந்தை ஸ்ரீதேவி மூவருமே நெஞ்சை அள்ளும் பாத்திரத்தில் மிக அனாயசமாக நடித்திருப்பார்கள். அதிலும் பாலாஜி வெகு இயல்பாக நடித்திருப்பார் அந்த கதாபாத்திரத்தினரே. அந்த குழந்தை பிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு கட்டத்திலே அழுகின்ற அந்த காட்சியிலே இளகாத நெஞ்சங்கள் எதுவுமே இருக்காது. அந்த திரைப்படம் பார்க்கின்ற அத்தனை பேரும் கரைந்து போய்விடுவார்கள். சோதனையால் நிலை தடுமாறி குன்றிப்போன ஒரு உயர்குலத்து பெண்மணி ஒருவனுடைய தவிப்பு, தயக்கம் அத்தனையையும் உருக்கமாக தன்னுடைய நடிப்பினிலே சித்தரித்திருப்பார் ஷவுகார் ஜானகி அவர்கள். படத்துக்கு கவர்ச்சியை கொஞ்சம் அள்ளித்தர வேண்டிய பொறுப்பு சிவகுமார் மற்றும் நிர்மலா இருவரிடமும் தாரை வார்க்கப்பட்டிருக்கும். நிர்மலா சில காட்சிகளில் மினி டிராயரை போட்டுக்கொண்டு மழையினால் உடம்பில் ஒட்ட நனைந்து கொண்டும் ஒரு அந்த கட்டத்தை நியாயம் செய்யும் வகையில் மிக கவர்ச்சிகரமாக நடித்திருப்பார். ஆனால் சிவகுமார் நிர்மலா காதலை விட நம் மனதிலே சுவை ஊட்டியது ஆரம்பத்தில் மின்னல் போல் தோன்றி மறைந்த சிவாஜி விஜயஸ்ரீ காதல் காட்சி. அதிலும் குறிப்பாக வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா பாட்டுக்கு ஏற்ப புன்னகை சிந்த சாப்பாட்டு கூடையின் ஒயிலாக இடையே அசைத்து விஜயஸ்ரீ நடந்து வரும் அழகில் சிருங்காரம் சொட்டுகிறது என்று கூறினால் அது மிக இல்லை. இந்த படத்தினிலே சிவாஜியின் நடிப்பு என்கின்ற ஒரு தங்க விளக்கு இருக்கிறது. அதற்கு கதை என்று சுடர்விட்டு எரியும் திரி மிக பொருத்தமாக அமைந்தது என்று தான் கூற வேண்டும். பாசத்தையும் துரோகத்தையும் சொன்ன படங்கள் நிறையவே இருக்கிறது. காதலையும் பக்தியையும் சொன்ன படங்களும் இருக்கிறது. நன்றி உணர்வை சொன்ன படங்கள் மிக மிக குறைவுதான். அவற்றில் ஒன்றுதான் பாபு திரைப்படம். தன்னுடைய உழைப்பாலும் அன்பாலும் பாதுகாப்பாலும் ஒரு குடும்பத்துக்கு நன்றியை செலுத்தி இறுதியில் எல்லாவற்றையும் செய்துவிட்ட மனநிறைவுடன் மரணத்தை தழுவுகிறான் பாபு. நன்றிக்கு உதாரணமாக வாழ்ந்த பாபுவை எல்லோரும் கொண்டாடினோம், இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிவாஜி ரசித்து ரசித்து படம் எடுத்த இயக்குநர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். பீம்சிங், பந்துலு, ஏபி நாகராஜன், ஸ்ரீதர், சி.வி. ராஜேந்திரன், ஏசி திரிலோகச்சந்தர், பி. மாதவன், கே. விஜயன் என்று ஒரு மிகப்பெரிய பட்டியலே உண்டு. இதில் பந்துருவை போல், ஏபி நாகராஜனை போல், ஸ்ரீதரை போல், பி. மாதவனை போல் சிவாஜியை இயக்கிய இயக்குநர்களுடைய பட்டியலில் ஏசி திரிலோகச்சந்தரும் இடம்பெறுகிறார். அதாவது ஆரம்பத்திலே ஒரு அனாதையான சிறுவனாக வருகின்ற பாபு எவருக்கும் பயப்படாமல் வாழ்கிறான். அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படாமல் லட்சியத்துடன் இருக்கிறான். ஒரு பணக்கார பெண்மணியினுடைய பணத்தை
ஒருவன் திருடிவிட அவனை பிடித்து அவனிடமிருந்து பணத்தை கைப்பற்றி ஓடிப்போன அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறான். பதிலுக்கு அந்த பெண்மணி கொடுக்கும் பணத்தை வாங்க மறுக்கிறான். இப்படியான ஒரு உணர்வுடனும் குணத்துடனும் வளரும் பாபு கைரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறான். மிகப்பெரிய பணக்காரர் பாலாஜி, அவர்களுடைய மனைவி சவுகார் ஜானகி, மகள் பேபி ஸ்ரீதேவி. அவர்கள் பயணித்த கார் வழியில் நடுவழியில் ரிப்பேராகி நிற்க பாபுவின் கைரிக்ஷாவில் ஏறிக்கொள்கிறார்கள். வீட்டில் இறக்கிவிடும் பாபுவின் குணம் கண்டு நெகிழ்ந்து போகிறார்கள். பேபி ஸ்ரீதேவியும் மாமா மாமா என்று பாசம் பொழிகிறாள். அவர்களின் நட்பு கிடைக்கிறது, அவர்களிடமிருந்து பாசம் கிடைக்கிறது. கைரிக்ஷாக்காரன் என்றெல்லாம் நினைக்காமல் வீட்டுக்குள் அழைத்து உணவு பரிமாறுகிறார்கள். நெகிழ்ந்து போகிறான் பாபு. ஒரு கட்டத்திலே பாலாஜி இறந்து விடுகிறார். சொத்துக்கள் பறிபோகின்றன. சவுகார் ஜானையும் பேபி ஸ்ரீதேவியும் ஆதரவின்றி தெருவில் நிற்கிறார்கள். அவர்களை தன் குடிசைக்கு அழைத்து வந்து காவல் தெய்வமாக திகழ்கிறான் பாபு. அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறான். அந்த குழந்தையை படிக்க வைக்கிறான், கல்லூரியில் சேர்க்கிறான். பேபி ஸ்ரீதேவி வளர்ந்து அடுத்த கட்டத்திலே ரோஜா ரமணி ஆகிறார். இன்னும் வளர்ந்து வெண்ணிற ஆடை நிர்மலா ஆகிறார். அவருக்கும் பணக்கார மேஜர் சுந்தரராஜன் மகன் சிவகுமாருக்கும் திருமணம். முதலில் மறுக்கும் பாபு பிறகு சம்மதிக்கிறார். பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைத்த திருப்தியுடன் மரணத்தை தழுவுகிறார் என்பதாக ஒரு எளிமையான ஒரு கதைதான். ஆனால் இந்த முழு படத்தையும் தூக்கி தன்னுடைய தோளிலும் தலையிலும் நிறுத்துகின்ற பொறுப்பினை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தன்னுடைய நடிப்பு ஒன்றையே முதலீடாக முழுமையாக இட்டு நிரப்பி இந்த படத்தினை வெற்றி பெற வைத்திருக்கிறார். ஷவுக்காரும் வெண்ணிறாடை நிர்மலாவும் சிவகுமாரும் மேஜரும் நெகிழ்ந்து போய் அவரை பார்க்கிறார்கள். ரசிகர்களாகிய நாமும் நெகிழ்ந்து அன்பில் கரைந்து கனத்த மனதுடன் பாபுவை பார்த்துவிட்டு அந்த தியேட்டரிலிருந்து வெளியே வருவோம். கைரிக்ஷா பாபுவாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார் என்று சொல்வதை விட வாழ்ந்து காட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த படம் மலையாள படமாக வந்து பல மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது. கேசவ தேவ் என்பவருடைய கதை இது. இதனை மூலக்கதையாக வைத்துக்கொண்டு தமிழில் சில மாற்றங்களை செய்து இயக்கினார் ஏசி திருலோகச்சந்தர். கே பாலாஜி அவர்கள் சில காட்சிகள் தான் வந்தால் கூட நம்முடைய மனதை ஈர்த்து விடுவார். அதுபோல ஷவுகார் ஜானகி அவர்களுடைய நடிப்பையும் ஆற்றலையும் சொல்ல வேண்டுமா என்ன? அருமையான நடிப்பினை வழங்கியிருப்பார். ஏஎல் நாராயணன் அவர்களுடைய வசனம் பல இடங்களில் கைத்தட்டல் பெற வைத்திருக்கும். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் பாடல்கள் அத்துணை பாடல்களும் மிக இனிமையாக அமைந்திருக்கும். வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி களையும் தன்னை தலையில் தாங்கி கஞ்சி வருதப்பா, நகையும் நட்டும் போட்டிருந்தா சொர்ணலட்சுமி, நமக்கு நஞ்சையும் பூஞ்சையும் வாரி தந்தா தான் லட்சுமி, மானங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி, எத்தனை லட்சுமி பாருங்கடா, இவ என்ன லட்சுமி கேளுங்கடா, நம்ம அத்தனை பேருக்கும் பாடி அழக்கும் அன்னலட்சுமி ஆகுமடா என்ற வரிகளும் டப்பாங்குத்து இசையும் அமர்க்களப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அமைந்தது. இந்த படத்தில் இந்த காட்சியில் மிக அருமையாக நடிகர் திலகம் நடனமாடி நடித்திருப்பார். மிக ரசிகர்கள் ரசித்து பார்த்த பாடலாக அமைந்தது. சாதம் போல சிரிக்கிறா, மீன் குழம்பு போல மணக்குறா, ரகசியமா ஏதும் சொன்னா ரசத்தை போல கொதிக்கிறா என்ற வரிகள். இன்னொரு வரியில் குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அனுமந்தரா அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் ஏறாயிருக்குது, அது பத்மநாப ஐயர் வீட்டு குழம்பில் கிடக்குது, சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளக்குது, ஜாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது என்று ஒவ்வொரு வரியும் சமத்துவம் பேசியிருக்கும். மதம் இல்லாத ஒரு மகத்துவத்தை சொல்லியிருக்கும். வசனம் இந்த படத்தினிலே கொடிகட்டி பறந்திருக்கும். பாலாஜி குடும்பத்தை ரிக்ஷாவில் மழையில் அழைத்து கொண்டு வந்து வீட்டிலே விடும் பொழுது நனைந்த அந்த சட்டையை நடிகர் திலகம் பிழிய அது கிழிந்துவிடும். ஐயோ, பலமாக காத்துப்பட்டாலே கிழிஞ்சு போயிடும், தெரியாமல் புழிஞ்சிட்டேன்.
உடம்போட விட்டுருக்கலாம், ஓடும்போது காஞ்சி போயிருக்கும். மழையில் நனையக்கூடாதுன்னு சொன்னியே, இப்போ நீயே நனைஞ்சிட்டியே என்று ஸ்ரீதேவி கேட்கும் பொழுது, நான் நனைஞ்சா என்னம்மா, நான் ரிக்ஷாக்காரன் தானேம்மா. யோ, நல்லா பாடம் சொல்லி கொடுக்குற நீ. தன்னோட தொழிலை ஈனம்னு ஒருத்தர் நினைக்கவே கூடாது. தன்னோட தொழிலை ஈனம்னு நினைக்கிற ஒரு நினைப்பே வரக்கூடாது, தெரியுதா? அதோட வளர்கிற குழந்தைங்க மனசில் எந்த விதமான இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை விதைக்கக்கூடாது, தெரியுதா? ஏற்றத்தாழ்வை நம்மளே அவங்க மனசில் விதைச்சிடக்கூடாது. என்ன மேலே நான் சொல்கிறது என்று பாலாஜி கம்பீரமாக கேட்க, சொல்கிறது சரிதானுங்க, ஆனால் இவ்வளவு பெரிய வீட்டிலேருந்து சொல்கிறீங்களேன்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்பொழுது கூலியை பாலாஜி தரும் பொழுது, என்ன சார் 5 ரூபா தரீங்க? என் கூலி 1 ரூபா தாங்க. அவர் வற்புறுத்தி காசை திணிக்க, நான் வரேங்க. நிலுமேன், என்னது சட்டையெல்லாம்? ஓ, இதுங்களா? முன்ன சட்டை, இப்போ ஓட்டை. பெரிய ஓட்டை தானுங்க, 2 ஓட்டை. அது கடையில் வாங்குறப்போ கடைக்காரன் சாயம் மட்டும்தான் போகும்னு சொன்னான், கிழியும்னு சொல்லலை. அதனால் என்னங்க, இந்த பக்கத்தில் வெட்டி இந்த பக்கம் ஒட்டிட்டா போகுது. இப்பொழுது அவர் கண்ணை காண்பிக்க ஷவுகார் ஜானகி ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் கொண்டு கொடுப்பார். நான் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கிறது இல்லைங்க, எதுவுமே வாங்கிறது இல்லைங்க ஐயா. அப்பொழுது ஷவுகார் ஜானகி, அவர் எதுவும் வாங்கிறது இல்லைங்களா, நீங்கள் நீங்களே இந்த சட்டையை அவருக்கு போட்டு விடுங்க என்று தன்னுடைய கணவர் பாலாஜியிடம் கூற, என்னங்க அது, சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே, இப்போ எதுக்குங்க இந்த தர்மம்? பெரிய தர்மத்தை கண்டுட்டார். இதை நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன மோட்சம் கிடச்சிட போதா? சி, யூ ஆர் லைக் மை பிரதர். என்ன சொல்கிறீங்க? நீ எனக்கு சகோதரன் மாதிரின்னு சொன்னேன். ஐயா, போட்டுக்க சொன்னால் போட்டுக்க மேன் என்று பாலாஜி கூற, நடிகர் திலகம் ஆடைகளை காமாசோமா என்று அணிந்து கொண்டு வரும் அந்த அப்பாவித்தனம் கலந்த அந்த சந்தோஷ பாவனை தனி அழகு. அப்பொழுது ஸ்ரீதேவி கேட்பார், ஆமாம், உங்கள் பேர் என்ன? ரிக்ஷாக்காரம்மா. தொழிலை கேட்கல மேன், பேரை சொல்லு. பெற்றவங்க வச்ச பேர் பாபு, மற்றவங்க கூப்பிட்ற பேர் ரிக்ஷாக்காரன். நீங்கள் என்ன ரிக்ஷாக்காரன்னே கூப்பிடலாம். எங்கன்னு உங்கள் பேர் என்ன? அம்மு. ஓ, அழகான பேர். அம்மா, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா? நீங்கள் என்ன, நீனே கூப்பிடுங்க என்று ஷவுகார் ஜானகி சொல்லிக் கொடுக்க, அப்படியே கூப்பிட மேன் என்று பாலாஜி கூறுவார். பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா? இப்போது பேபி கிளாஸ் போகிறேன், அடுத்த வருஷம் கான்வென்ட். அப்போனா அடுத்த வருஷம் நான் தான் உங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போவேன், சரிங்களா? நீங்கள் ஜம்முன்னு என் ரிக்ஷாவில் உட்காந்துக்குங்க. நான் ராணி வராங்கன்னு ஓரம்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிறேன். சரி ரிக்ஷாக்கார். ராஜாத்தி, நீ நல்லா இருக்கணுமா என்று கூறும்பொழுது, குழந்தை மேலே இவ்வளவு அன்பாக இருக்கீங்களே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க என்று ஷவுகார் ஜானகி கேட்க, 8 இல்லைன்னா 10. என்னது, 10 குழந்தைங்களா? ஆமாம், அப்படித்தான் அந்த குருவி ஜோசியக்காரன் சொன்னான். 10 பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையாம். பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டில் 10 ரிக்ஷா ஓட போதுங்க. ஆனால் இப்போ அடியேன்னு கூப்பிட்றதுக்கு கைவச்சம் ஒரு பொஞ்சாதி கூட கையில் இல்லைங்க. அவர்கள் வற்புறுத்தி நடிகர் திலகத்தை சாப்பிட கூற, ஐயா நான் ஒன்று சொன்னால் ஐயா கோச்சிக்க மாட்டீங்களே, நான் ஒண்டிக்கிட்ட எங்கிட்ட ஒரே ஒரு ஓட்டு தானுங்களே இருக்குது. ஓட்டா எதுக்கு? ஐயா நீங்கள் தேர்தலை தானே நிற்க போறீங்க, அதான் நல்லா தெரியுதே. தேர்தலா? ஆமாம், உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் ஏழைங்க மேலே கருணை காட்டினாக்கா ஒன்று நீங்கள் தேர்தலில் நிற்கணும், இல்லை உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். ஐயா எப்படி? இதாப்பா, நான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சோசலிசம் பேசுகிறவன் கிடையாதுப்பா, ஆரம்பத்திலேருந்தே சோசலிஸ்ட் தான் என்று பாலாஜி கூறுவார். ஷவுகார் ஜானகி அவரை அமர வைத்து இலையிலே சோறு பரிமாற, அந்த நன்றி உணர்வுடன் வசனமே இல்லாமல் அவர்களுடைய முகத்தையே நன்றியோடு பார்த்து கொண்டு அவர் நடிக்கின்ற அந்த நடிப்பை பார்ப்பதே, அந்த வாஞ்சை மிகுந்த அப்பாவித்தனமான ஒரு பார்வையோடு அந்த நடிப்பை பார்க்கவே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று தான் கூற வேண்டும்.
நடிகர் திலகம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீதேவி அவருடைய இலையிலிருந்து கத்திரிக்காய் வறுவலை எடுத்து சாப்பிட நடிகர் திலகம் பதறி விடுவார். பாலாஜி சாப்பிடு சாப்பிடு என்று கூற நடிகர் திலகம் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையே வராமல் தடுமாறி நடிப்பது ஒரு முத்திரையான ஒரு காட்சி. படத்துக்கு முக்கியமான காட்சி என்று சொல்லப்போனமையானால் இந்த ஒருவேளை சோற்றுக்காகத்தான் தன்னுடைய வாழ்வையே அந்த குடும்பத்துக்காக பணயம் வைத்து உழைப்பார் என்பது போல் அந்த கதை செல்லும். நடிகர் திலகம் ஜெயிலிலிருந்து திரும்ப வந்து ரிக்ஷா எடுக்கும் பொழுது ஸ்ரீதேவியை சாலையில் பார்த்து விடுவார். ஸ்ரீதேவி ஒரு கிழிந்த பாவாடை சட்டையோடு பிச்சைக்கார கோலத்திலே பார்த்துவிட்டு அதிர்ந்து போவது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த இடத்திலே நடிகை ஸ்ரீதேவியினுடைய நடிப்பும் மிக பொருத்தமாக இருக்கும். பாப்பா நீ அம்மு இல்லை, ரிக்ஷாக்கார் ஆமாம்மா, என்னம்மா ஆச்சுது, ஏம்மா அப்படி இருக்க? ரிக்ஷாக்கார் நான் பிச்சை எடுத்தது அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ரிக்ஷாக்கார் நீ பிச்சை எடுத்தியா? ஏம்மா, ஏன்? பசிக்குது, என்னால் தாங்க முடியல என்று ஓவென்று அந்த குட்டி ஸ்ரீதேவி கதறி அழுவது வெகு இயல்பாக இருக்கும். நீ என்னோட வாமா, என்னோட வா, என்னாச்சுது உனக்கு? அந்த பசித்த குழந்தைக்காக ஏராளமான பழங்களை ஒரு பை நிறைய வாங்கி கொண்டு அவர்கள் வசிக்கின்ற அந்த குடிசை வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது கொண்டு போய் அந்த குழந்தையிடம் கொடுத்து உள்ளே எடுத்து செல் என்று கூறும் பொழுது குரல் மாத்திரம் வெளியிலே வரும். சவுகார் ஜானகி அவர்கள், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நாங்கள் ஏழைங்க, ஆனாக்கா மானத்தோடு வாழ்கிறவங்க, தயவு செஞ்சு திரும்ப கொண்டு போயிடுங்க என்று கை மாத்திரம் வெளியில் பையோடு வர அவர்களின் வறுமை கோலத்தை கண்டு நடிகர் திலகம் அதிர்ந்து போய்விடுவார். அவருடைய முக பாவனைகள், அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து அப்படியே நடுங்கி போய்விடுவார். அந்த அதிர்வதும் தவிப்பதும் துடிப்பதும் அற்புதமான ஒரு நடிப்பு. அம்மா 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 நான் வேற யாரும் இல்லைம்மா, பாபுமா, உங்கள் பழைய ரிக்ஷாக்காரன் பாபுமா. ஐயோ ஏம்மா, மனுஷனுக்கு தான் நல்லது கெட்டது தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த தெய்வத்துக்கு கூடயா தெரியாமல் போச்சுது. அம்மா நான் உங்களை இந்த நிலைமையிலையா பார்க்கணும், நீங்கள் ஏன் அழறீங்க? யானையை கட்டி வாழ்ந்தவன் வைத்த கட்டி வாழணும்னு விதி வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயோ நான் பார்க்க மகாராணி மாதிரி வாழ்ந்தீங்களேம்மா, உங்களுக்காம அந்த ஒரு கதி. ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜா போயாச்சுன்னாக்கா ராணிக்கு என்னப்பா மதிப்பு? எந்நேரமும் சிரிப்பு, எப்பவும் விளையாட்டுன்னு எந்நேரமும் சிரிக்க வச்சுட்டு எங்களை அதிகமாக அழ வச்சுட்டு போயிட்டாருப்பா, அழ வச்சுட்டு போயிட்டாரு. கார் விபத்தில் அவர் காலமாயிட்டாருப்பா. ஏமா அவர் உங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலீங்களா? புண்ணியத்தை சேர்த்தாரு, பணத்தை சேர்க்கலையப்பா. தெய்வமாக இருக்கிறவங்க கூட கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறான், பறிக்கிறதுக்கு இஷ்டப்படுறான். இதை நான் என்னம்மா சொல்கிறது? இந்த மாதிரிலாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா பால் குடித்து வளர்த்துருக்க மாட்டேன், என் பிள்ளைய கஞ்சி கொடுத்து வளர்த்துருப்பேப்பா. தயவு செஞ்சு இந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க தம்பி என்று வாங்கி வந்த பழங்களை பையை திரும்ப தர, அம்மா என்ன வேறையா நினச்சி பேசுகிறீங்களேம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காம்மா, ஒரு நாள் நான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன், எனக்கு டவுசரும் சட்டையும் கொடுத்தீங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, உடைய கொடுத்தீங்களேம்மா. இந்த ரிக்ஷாக்காரன் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட்டிங்களேம்மா. அந்த புண்ணியமாக ரிக்ஷாக்காரனை என்ன தன்னோட சகோதரன்னு சொன்னாரேம்மா. ஐயோ என்னை தம்பின்னு அவர் நினைக்கிறப்போ நீங்கள் என்ன வேற நினைக்கலாமாம்மா? அம்மா உங்கள் சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் ரிக்ஷாக்காரனாக இருக்கிறதா நினச்சிங்கம்மா. அம்மா நான் உங்களுக்கு உதவி செய்யலைம்மா, என்னோட இருதயத்திலேருந்து கொடுக்குறேம்மா. அம்மா தயவு பண்ணி ஏற்றுங்கம்மா, நான் வர்றேம்மா. ரிக்ஷாக்கார் அடிக்கடி நீ வர்றியா என்று அந்த ஸ்ரீதேவி அப்பாவித்தனமாக கூற, நிச்சயமாக வருவோம்மா. இந்த படத்தினுடைய வசனங்கள் திரு ஏஎல் நாராயணன் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருப்பார். ஸ்ரீதேவி ஒரு கட்டத்திலே இலையிலே பழைய சோறும் ஊறுகாயும் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நடிகர் திலகம் அங்கு வருவார். அவரை பார்த்ததும்
ரிக்ஷாக்கார் ரிக்ஷாக்கார், இது இது சாம்பார், இது பொரியல், இது வறுவல், இது அப்பளம், இது கூட்டு எல்லாம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மோர் சோறும் ஊறுகாயும் மாத்திரம் நான் சாப்பிடணும், சரிதானே என்று கூறுவதும் சவுக்கார் பழைய சோறை இவருக்கு போடும் பொழுது நடிகர் திலகத்துக்கு அவர் பரிமாற சோகத்தையும் அந்த உணர்வினை மனதிலே தேக்கி, எப்படியெல்லாம் நமக்கு சாப்பாடு போட்டவர்கள் இப்பொழுது ஒரு பழைய சாதத்தை போடுகிறார்களே, அவர்கள் சூழல் இப்படி இருக்கிறதே என்று அதை உண்ணும் பொழுதே அவருடைய முகத்திலே இருக்கக்கூடிய அந்த வருத்தம், பார்வையாலேயே அந்த முக வேதனையும் மன கஷ்டத்தையும் அவர் காண்பிப்பார். ஸ்ரீதேவி அப்பொழுது, ரிக்ஷாக்கார் ரிக்ஷாக்கார், நீங்கள் முன்னாடி வந்தப்போ கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தீங்க, இப்போது நானும் உங்களை மாதிரியே கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன் என்று கூறும்பொழுது நடிகர் திலகம் கண் கலங்கி அழுது விடுவார். அற்புதமான காட்சிகள். இனிமே எப்பவும் நல்ல சட்டை போட்டுக்கலாமா, நான் உனக்கு வாங்கி தரேம்மா. அப்பொழுது சவுக்கார், உங்களுக்கு அன்பு இருக்குது, எங்களுக்கு அளவு இருக்குது இல்லைங்களா, அம்மா உங்கள் ஏழ்மை நிலையை நான் சுட்டி காட்டுறேன்னு நினச்சிட வேணாம்மா, தயவு பண்ணி அப்படி நினச்சிடாதீங்க. குளிருக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லைன்னா இருக்கிற குப்பை கோலத்தை கொளுத்தியாவது குளிர்காயிரும் இல்லைங்களா, என்ன ஒரு குப்பை மாதிரி நினச்சிக்கங்கம்மா, நான் வரேம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நாளி ஆயிடுச்சுது. ரிக்ஷாக்கார் ரிக்ஷாக்கார், நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்களா? இல்லைம்மா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை நான் அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதுக்கு தான் போகிறேன். ரிக்ஷாக்கார் ரிக்ஷாக்கார், என்னையும் படிக்க அழைச்சிட்டு போறியா, பள்ளிக்கூடத்தில் என்னையும் கொண்டு போய் சேர்த்து விட்றியா என்று அந்த குழந்தை கேட்கும் பொழுது, நான் நீ உன்னை படிக்க வைக்கிறேம்மா, நிச்சயமா நிச்சயமா சத்தியமா, நீ என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவையும் நான் உன்னை கண்டிப்பாக படிக்க வைக்கிறேம்மா. இந்த காலேஜில் கருப்பங்கி போட்டுக்கிட்டு கருப்பு தொப்பி போட்டுக்கிட்டு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, அது வரைக்கும் உன்னை கண்டிப்பாக படிக்க வைக்கிறேம்மா, வரட்டுமா? சவுக்கார் ஜானகி அவர்களை சில கயவர்கள் தவறாக எண்ணத்துடன் நெருங்கி தொல்லை தர அந்த இடத்திலே நடிகர் திலகம் வந்து அடித்து விரட்டுவார். இன்னைக்கு ராத்திரியே உங்களுக்கு காவலுக்கு ஒரு காவல் நாய் வருமா என்று கூறுவார். அன்று இரவு கைரிக்ஷாவுடன் பெட்டி படுக்கையுடன் தட்டுடன் அவர் வர, மாமா நாய் வரும்னு சொன்னீங்களே, எங்கே காணுமே? நாய் வந்தாச்சுமா, இதான் நாயோட படுக்கை, இதான் நாயோட பெட்டி, இது நாய் சாப்பிட்ற தட்டு, நாய் கட்டி போட நாயோட சங்கிலி, நாயோட சங்கிலியா, இதுதான் நாயோட சங்கிலி. ஸ்ரீதேவியினுடைய கைகளை எடுத்து தோள்களிலே வைத்துக்கொண்டு, இதுதாம்மா நாயோட சங்கிலி. அப்போது நாய் எங்கே? நாய் இதோ முன்னாடி இருக்கனே, நான் தாம்மா அந்த நாய். அம்மா, உங்ககிட்ட உங்கள் அனுமதி கேட்காமே நான் என்னோடய பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்கம்மா. அற்புதமான ஒரு வசனங்கள், காட்சிகள், உருக்கமான நடிப்பு. மற்றொரு காட்சியிலே நடிகர் திலகம் அவர்கள் ரிக்ஷாவை துடைத்து கொண்டிருப்பார். அப்பொழுது ஸ்ரீதேவி கையில் ஒரு எரியும் அகல் விளக்குடன் வர, என்னமோ கோயிலுக்கு போறியாம்மா? ஆமாம், கோயிலுக்கு தான் போகிறேன் என்று கூறி விளக்கை நடிகர் திலகத்தினுடைய காலின் அருகில் வைத்து கீழே விழுந்து அவர் காலை தொட்டு வணங்க, ஐயோ அம்மோ, என்னம்மா அது? நான் சாமி இல்லைம்மா, மனுஷன், சாதாரண மனுஷன். இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு சாமி. டீச்சர் அம்மா சொன்னாங்க, எவங்களோட மனசில் அன்பு இருக்குதோ, எவங்க ஏழைங்க கிட்ட இறக்கம் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் சாமின்னு சொன்னாங்க. அப்போது நீங்கள் தானே சாமி? நான் சாமி இல்லைம்மா, நான் சாமி இல்லைம்மா. சாமி எப்போ எங்கே இருப்பார், எப்படி இருப்பார் என்று ஸ்ரீதேவி அவளோடு கேட்பார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் என்று ஆரம்பித்து அற்புதமான ஒரு பாடல். இன்றைக்கு கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இசை. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையில் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான்.
டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில் கேட்க கேட்க நமக்கு காதுகளில் தேன் போல பாயும். நாம் மனதுக்குள் தெய்வத்தை தேடத் தொடங்குவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல் இது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று பிறர் உயர்வினிலே இன்பம் காணச் சொல்லி அதுவே தெய்வம் என்று வருகின்ற வார்த்தைகள் சினிமாவுக்குள் கொண்டு வருவது மிகவும் புதுமையான ஒரு கற்பனை என்று தான் கூற வேண்டும். இந்த பாடல்களை கேட்டுவிட்டு கண்ணதாசன்னா கண்ணதாசன் தாயா கலக்கிட்டாரியா என்று சொல்லாத ரசிகர்களே இல்லை. ஆனால் இவை எல்லாமே கவிஞர் வாலியினுடைய வரிகள். பாபு படைத்தினுடைய அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். அவ்வளவு அருமையான பாடல்களாக இந்த பாடல்கள் அமைந்தது. ஒவ்வொரு காட்சியிலும் முகபாவனையிலும் வசனங்களிலும் நடிகர் திலகம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருப்பார். அவரனுடைய எளிமை இல்லாத அலட்டல் இல்லாத நடிப்பையும் கைரிக்ஷா இழுக்கக்கூடிய அந்த மேனரிசத்தையும் பார்த்து அத்துணை பத்திரிகைகளிலும் அவரை பற்றி அவருடைய நடிப்பை பற்றி மிகவும் பாராட்டி எழுதி சிலாகித்து பேசியிருந்தார்கள். 1971 அக்டோபர் 18 தீபாவளி வெளியீடாக இந்த படம் வெளியாகியது. பல தியேட்டர்களிலே 100 நாட்களை கடந்து ஓடிய மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தை பற்றி நினைக்கும் பொழுதே கண்களை குளமாக்கி இதயத்தை கசிய வைக்கும் படங்களில் முக்கியமான படமாக அமைந்தது. அதுவரையிலே உழைக்கும் மக்களை, ரிக்ஷா இழுப்பவர்களை ஒரு சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தவர்களே கூட இந்த படத்தை பார்த்த பிறகு அவர்களுடைய பார்வை முற்றிலும் மாறுபடும் வண்ணம் இவருடைய நடிப்பு ரசிகர்களுடைய மனதை கவர்ந்து இழுத்தது என்றால் அது மிக இல்லை. இந்த படத்தை பார்த்த பொழுது மலையாளத்திலே இந்த படம் ஓடையிலே நின்று என்கின்ற பெயரிலே வெளியானதாக அறிந்து நான் அந்த மலையாள படத்தையும் பார்த்தேன். சத்யன் அவர்கள் அந்த படத்திலே நடிகர் திலகம் ஏற்றிருந்த அந்த வேடத்தினை நடித்தார். நன்றாக செய்திருந்தார். ஆயினும் ஒன்று மாத்திரம் சொல்கின்றேன், நமது நடிகர் திலகத்தினுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக கூறவில்லை. வாய்ப்பிருந்தால் நீங்களும் அந்த படத்தினை பாருங்கள். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களால் காண முடியும். அவர் 10% நடத்தியிருந்தால் இவர் கிட்டத்தட்ட அதை 100% தனது நடிப்பினால் மாற்றி அமைத்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். வேறொரு காட்சியினிலே ஸ்ரீதேவி சற்று வளர்ந்திருக்கும் பொழுது அப்பொழுது ரோஜாராமணி அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து விடுவார். அம்மாவை மம்மி மம்மி என்று அழைக்க அம்மானு கூப்பிடடி, அது என்ன மம்மி என்று சௌகார் ஜானகி கூற சிவாஜி அவர்கள் இப்பொழுது கூறுவார்கள், இல்லைம்மா நீங்கள் தினம் அம்மியில் மிளகா வளர்க்குறீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அம்மின்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக மம்மின்னு கூப்பிடுது. இல்லை மாமா, அம்மாவை இங்கிலீஷில் மம்மின்னு தான் கூப்பிடணும், அம்மாவை மம்மின்னு கூப்பிடுவாங்களா, அப்போ மாமாவை ஜிம்மின்னு கூப்பிடுவாங்களா? ஐயோ மாமா, ஜிம்மிங்கிறது நாயோட பேர். ஜிம்மி நாயோட பேரா? அப்படின்னா நீ என்னை ஜிம்மினே கூப்பிடுமா? அந்த பேர் தாம்மா எனக்கு ரொம்ப பொருத்தம். இனிமே நீ என்னை ஜிம்மினே கூப்பிடுமா. வாமா, மணி ஆயிட்டு, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும். மாமா, இனிமே நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன். நான் என்ன இன்னமும் சின்ன பொண்ணா? பாருங்கம்மா நம்ம பார்த்து மொசக்குட்டி மாதிரி தத்தக்கா புத்தக்கான்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னை பார்த்து நான் இன்னமும் சின்ன பொண்ணான்னு கேட்குது. எப்படி பேசுது பாருங்கள். எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லந்தான் என்று சௌகார ஜானகி கூற, எல்லாம் உங்கள் செல்லந்தான்னு சொல்கிறீங்க, ஆனால் கஷ்டம் என்னம்மா, பெரிய கஷ்டம் எனக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க நான் கஷ்டப்படுறேன்னு. நான் முயற்சி எடுத்துட்டேன். நீங்கள் வேணா பாருங்கள், என் மூச்சு அடங்கிறதுக்குள்ளே என் பிள்ளைய நல்லபடியாக படிக்க வச்சுருவேன். அம்மு நல்லா படித்து நல்லா வளர்ந்து கருப்பு துப்பியும் கருப்பு அங்கியும் மாட்டிக்கிட்டு பட்டம் வாங்கத்தான் போகுது. அப்போ பாருங்கம்மா, ஐயாவே நேரில் வந்த மாதிரி இருக்கும். ஐயாவே நேரில் மறுபிறவி எடுத்து வந்துட்டாரோன்னு நீங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்கம்மா என்று கூறுவார். நிர்மலாவிடம் காரிலே அவர் யாரோ ஒருவருடன் போய் சுற்றி விட்டு வரவே அதை நடிகர் திலகம் பார்த்து விடுவார். அப்பொழுது அவர் கோபப்பட்டு பேச பதிலுக்கு நிர்மலா மிகவும் கேவலமாக அவரை பேசி விடுவார். அதை கண்ட சௌகார் ஜானகி நிர்மலாவை பிடித்து கண்ணா பெண்ணாவென்று அடித்து விடுவார். அவர் அடிக்க விடாமல் நடிகர் திலகம் குறுக்கே விழுந்து அந்த அடிகளை தான் வாங்கி கொள்வார். நடிகர் திலகத்தை சௌகார் ஜானகி சாப்பிட அழைக்க, அம்மா குழந்தை சாப்பிட்டுச்சிங்களாம்மா,
அவள் கிடக்கா விடுங்க, வீம்பு பிடிச்சவன் என்று கூறும் பொழுது, குழந்தை 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்ரும், இவ்வளவு நாளி அம்மா உங்களுக்கு கல் மனசுமா என்று கூறிக்கொண்டே அழுது கொண்டிருக்கும் நிர்மலாவிடம் சென்று மெல்ல தலையை வருடுவார். அம்மா அம்மா, நான் படிப்பு வாசனை இல்லாதவன், நாகரிகம் தெரியாதவன், 4 வார்த்தை நல்லபடியாக பேச தெரியாதவன், வயசானவம்மா. இப்பெல்லாம் என் புத்தி கூட சரியாக இருக்கிறது இல்லைம்மா. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேம்மா, அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேம்மா, மரியாதையாக நடந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. அப்பொழுது சவுகார் ஜானகி குறுக்கே வந்து, என்னங்க இது, அவளை போய் பெருசாக மதிச்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே என்று கடிந்து கொள்வார். அம்மா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்றம்மா, தயவு பண்ணி நீங்கள் தலையிடாதீங்கம்மா. நீங்கள் பெற்றவங்க எது வேணாலும் பேசலாம், ஆனால் நான் அப்படி பேச முடியுங்களா? நீங்கள் உங்கள் பொண்ணை பேசலாம், நான் யார்? அவங்க வீட்டு ரிக்ஷாக்காரன் தானே. அம்மா என்னோட பேசுமா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. அம்மா நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுமா, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருந்துடாதம்மா, நான் நெஞ்சு வெடித்து செத்து போயிடுவோம்மா. இப்படி நடிகர் திலகம் பேசும்பொழுது நிர்மலா அவரை நிமிர்ந்து பார்ப்பார் அழுகையுடன். அப்பொழுது அவருடைய நினைவிலே அவர் சின்ன குழந்தையாக இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது நடிகர் திலகம் அந்த குழந்தையை அணைத்து கொண்டு அவருக்கு ஆதரவு தந்த அந்த காட்சிகள் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நினைவில் வரும்பொழுது நிர்மலாவும் மன்னிப்பு கேட்டு கதறுவார். மிக அருமையான காட்சிகளாக அமைந்திருக்கும். அம்மாடி அம்மாடி இங்கே பார்வா, அது உன் தப்பு இல்லைம்மா, நீ சின்ன பிள்ளை, நல்லது கெட்டது எதுன்னு தெரியாத வயசு. அது மட்டும் இல்லைம்மா, நீ மாமான்னு கூப்பிடுற மாதிரி மறுபடியும் என்ன கூப்பிடுமா. ஆனால் நான் உன்னை எல்லாரும் கூப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கௌரவமான மேலே நான் இல்லைம்மா. என்னுடைய தோற்றமும் வறுமையும் என்னை அப்படித்தான் வச்சுருக்குது. உங்கள் காலேஜில் உங்ககிட்ட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்கள் மாமா பெரிய ஜட்ஜ், எங்கள் மாமா பெரிய முதலாளி, பெரிய ஆஃபீஸர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மத்தியில் எங்கள் மாமா ஒரு ரிக்ஷாக்காரன்னு உன்னால் எப்படிம்மா சொல்ல முடியும்? ஏம்மா நான் என்னம்மா செய்வேன், இதுக்கு மேலே என்னால் உயர முடியலையேம்மா, என்று இருமிக்கொண்டே சென்று விடுவார். அடுத்தடுத்து வரும் காட்சிகளில் வயதாகி நொடித்து போய் இருமல் அதிகரித்து அதோடு அவர் ரிக்ஷா எடுக்கும் காட்சிகள் நம்முடைய மனதை மிகவும் வேதனை பட வைக்கும். தடுமாறி விழுவதும் என்று அவர் ஒவ்வொரு காட்சியிலும் நமது ரசிகர்களுடைய மனங்களை கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்கும். இந்த படம் வெளிவந்த அந்த காலகட்டத்திலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு லட்சாதிபதியாக இருந்த போதிலும் அவருடைய நடிப்பிலே ஒரு பிச்சைக்காரருடைய தொடுநோய் பிடித்த ஒரு பிச்சைக்காரருடைய அந்த சாயலை முழுமையாக 100க்கு 100 தன்னுடைய தோற்றத்திலும் நடிப்பிலும் கொண்டு வந்து நமது கண்ணுக்கு முன்னால் அவர் நிறுத்தி இருப்பார் என்பது மாபெரும் உண்மை. வயதான காலகட்டங்களில் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பை பார்த்துவிட்டு மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் இருவரும் ஒரு காரில் சென்ற பொழுது ரயில்வே கேட்டு மூடப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் காரில் உட்கார்ந்து இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொடுநோய் பிடித்த ஒரு பிச்சைக்காரர் சாலையினுடைய ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு அடுத்தவரிடம் காசு வாங்கி கொண்டு அப்படியே மெல்ல எழுந்து நடந்து தடுமாறி அவர் எப்படி செல்கிறார் என்பதை இருவருமே கவனிக்கிறார்கள். நடிகர் திலகம் கவனிப்பதையும் மேஜர் சுந்தரராஜன் கவனிக்கிறார். பிறகு இந்த திரைப்படத்திலே நடிக்கும் பொழுது அப்படியே அவர் அங்கு அந்த பிச்சைக்காரனிடம் பார்த்த அந்த பாவங்களையும் அந்த நடை உடை பாவனைகளை அப்படியே இந்த படத்திலே அவர் வெளிக்காட்டி இருந்தார் என்று மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியிலே கூறியிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தினிலே முதுமையினாலும் நோயினுடைய முதிர்ச்சியினாலும் அவரால் வண்டி இழுக்க முடியாமல் தடுமாறி கீழே நழுவி விடுவார். அப்பொழுது இதற்கு மேலும் முடியாது என்கின்ற அந்த ஒரு சூழல் வரும் பொழுது வந்து வி.கே. ராமசாமி அவர்களிடம் வந்து அழுது கொண்டிருப்பார். பாபு நீயா அழுவுற? என் சிங்கத்தோட கண்ணிலையா கண்டீரு? உனக்கு என்ன ஆச்சுப்பா? பிள்ளை நான் கையேந்து நிற்கிறது உங்களுக்கு தெரியலையா? எனக்கு பணம் வேணும் பிள்ளை, பணம் வேணும். என் குழந்தை பரீட்சைக்கு நிற்கிது, பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லை, எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சிடலான்னு வண்டி எடுத்தேன். பாலா போன உடம்புல சக்தி இல்லை பிள்ளை, சக்தி இல்லை. இந்த சமயம் பார்த்தா என் உடம்பு இப்படி ஒத்துழைக்க மறுக்கணும். நீ எப்படி இருந்த, எப்படி ஆயிட்டப்பா?
அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பிட்டேன்னு சொன்னியே, அதுக்கு இவ்வளவாப்பா? அந்த பிள்ளை மாமா மாமான்னு கொஞ்சிட்டு என்னை சுற்றி சுற்றி குழைய வருமே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்குற அந்த குயிலோட குரலுக்காக இன்னும் எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் எடுக்கலாம் பிள்ளை, எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாம். அப்பொழுது வி.கே. ராமசாமி, சாமி படத்துக்கு தான் நான் தினமும் மாலை போடுறேன், ஆனால் அந்த சாமியே என் எதிரில் இருந்து நிற்கிறப்போ இன்றைக்கி தான்ப்பா நான் பார்க்குறேன் என்று கூற, ஆட போங்க புள்ள, பெரிய சாமி சாமி. புள்ள, என் சக்தி என்றைக்குமே குறையாதுன்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன். அதெல்லாம் சும்மா புள்ள, அதெல்லாம் சும்மா நடிப்புக்காக, வீம்புக்கு சொல்லியிருக்கேன். இப்போது ரிக்ஷா இழுக்கிறதுக்கான சக்தியோ தெம்போ இந்த கையில் இல்லை, இந்த கையில் இல்லை. ஓடுற சக்தி என் காலுக்கு இல்லை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய சக்தி என்னோட நெஞ்சுக்கு இல்லை பிள்ளை. பிள்ளை, நான் யாருக்குமே எப்போவுமே எந்த விதமான கெடுதலும் நினச்சதில்லையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை எனும் பொழுது வி.கே. ராமசாமி கூறுவார், நீ நல்லவனாக இருந்தால் கூட தாங்குகிற ஒரு அகம்பாவம் உங்ககிட்ட கொஞ்சம் இருந்துச்சுப்பா, அதை நீ அடிச்சிட்ட. இனிமே நான் சீக்கிரம் போயிடுவேன் பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, என் பொண்ணு பாஸ் பண்ணி கருப்பு அங்கியும் கருப்பு துப்பியும் போட்டுக்கிட்டு நான் அதை பார்க்குற வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஆண்டவனே கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன் பிள்ளை, போக மாட்டேன். வேணா பாருங்கள், என் ரிக்ஷா ஒரு 200 ரூபாய்க்கு போகுமா? குதிரைக்கு வயசாகி போச்சுல்ல, வண்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் அதை விற்று கொடுத்துருங்க பிள்ளை, இந்தாப்பா என்று 200 ரூபாவை எடுத்து கொடுக்க, இது இந்த ரிக்ஷாவுக்கு தேவையான விலை தானே? இல்லைப்பா, நண்பனுக்கு உதவி என்று கூறும் பொழுது நடிகர் திலகம் பூரணமாக அதை மறுத்து விடுவார். நண்பன் இத்தனை வருஷமாக இருந்து என்னப்பா பிரயோஜனம்? உனக்கு பணம் கொடுக்கக்கூட உரிமை கிடையாதா என்று அவர் கேட்கும் பொழுது, உங்களுக்குன்னு முக்கியமான கடமை ஒன்று வச்சுருக்கேன் பிள்ளை, ஒரு நாளைக்கு நான் திடீர்னு போய் சேர்ந்துருவேன், உங்கள் கையால் என்னை எடுத்து போட்டு எடுக்க பிள்ளை, அந்த உரிமை மட்டும் உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. இப்போது வண்டியை எடுத்துகிட்டு பணம் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் என்று கூறிக்கொண்டு செல்பவரை வி.கே.ஆர். தடுத்து பணம் தருவார். அதை குனிந்து பெற்றுக்கொண்டு, நான் உங்களுக்கு ரொம்ப பாரமாயிட்டேன் புள்ள, இன்னும் கொஞ்ச நாள் புள்ள, நம்ம ரிக்ஷா பையருக்கான ரொம்ப நல்லவன், பல வருஷமாக உண்மையாக உழைச்சான், அவனை பத்திரமா ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன என்று அவருடைய அந்த நடிப்பு படத்தினுடைய இறுதி வரையிலும் கொடிகட்டி பார்க்கக்கூடிய அளவிலே அமைந்திருக்கும். நிர்மலா பட்டம் வாங்குவதை தூரத்திலிருந்து சாலையிலிருந்து பார்த்துவிட்டு அவர் சந்தோஷப்படுகின்ற காட்சியும் அதோடு அவர் ஓடி வந்து சவுகார் ஜானகியை வீட்டிலே பார்த்து, அம்மா அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இனிமே நான் இருந்தால் என்ன போனால் என்ன, எதை நான் பார்க்கணுன்னு இவ்வளவு நாளாக உயிரை வச்சுக்கிட்டு இருந்தனோ அதை நான் பார்த்துட்டேம்மா, என் பொண்ணு பட்டம் வாங்கிட்டாமா, அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கலையேம்மா என்று கூறுவார். அதற்குள் அம்மு வந்துவிட சிவாஜி தன்னை மறைத்து கொண்டு நிற்கும் பொழுது அவர் நிர்மலா வந்து அவரிடம் பேச வருவார். நடிகர் திலகம் திரும்பி பார்க்கும் பொழுது நிர்மலாவினுடைய கற்பனையிலே அவள் சிறு வயதில் என்னையும் படிக்க வைக்கிறிய ரிக்ஷாக்கார் என்று அவர் கையை பிடித்து கெஞ்சுகின்ற அந்த காட்சி ஃப்ளாஷ்பேக்கில் ஓடும். அப்பொழுது அந்த காட்சியை நினைத்து பார்த்துவிட்டு நடிகர் திலகத்தினுடைய முகம் பாவம் அதை நினைத்து அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் ஒப்பிட்டு பார்த்து அவருடைய நடிப்பு மிக அற்புதமான ஒரு காட்சியாக அமைந்திருக்கும். இந்த படத்துக்காக நடிகர் திலகம் அவர்கள் பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் வார்த்தையில் சொல்லி மாளாது. உண்மையிலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள், படப்பிடிப்புக்காக நடித்தால் கூட அவர் அந்த காலகட்டத்திலே மனிதர்களை அமர வைத்து கொண்டு அந்த ரிக்ஷாவை இழுத்து கொண்டு சாலையிலே ஓடுகின்ற அந்த காட்சிகளில் நடிக்கும் பொழுது அந்த கோடம்பாக்கம் பாலத்தினுடைய அருகில் பல சந்தர்ப்பங்களில் மார்பு வலியால் அவதியுற்று இரத்தம் கக்கக்கூடிய அளவுக்கு சிரமப்பட்டு நடித்தார் என்று படித்தேன். அதே போல் இந்த ரிக்ஷாவை காலால் அப்படி எத்தி தூக்குற மாதிரியான அந்த ஒரு ஸ்டைலுக்கு மட்டும் ஒரு மாதம் ஒத்திகை பார்த்தார் என்று எம்எஸ்வி அவர்கள் தனது பேட்டி ஒன்றிலே கூறியிருந்தார். 1971 என்றால் இன்றைய கணக்கிலே 53 வருடங்கள் ஆன பொழுதிலும் சிவாஜி கணேசன், திருலோகச்சந்தர் கூட்டணியில் தெய்வ மகன்
படத்துக்கு அடுத்தபடியாக மிக அற்புதமான நடிப்போடு வெளிவந்த இந்த காவியம் நம்மால் என்றைக்குமே மறக்க முடியாது. சிவாஜி ரசிகர்கள் மாத்திரமல்ல, எந்த ஒரு ரசிகர்கள், எந்த மாநிலம், எந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, நடிப்பை ரசிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் மறக்க இயலாத அளவுக்கு ஒரு நடிப்பை, ஒப்பற்ற நடிப்பை தந்திருப்பார். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் மீண்டும் அந்த திரைப்படத்தினை பாருங்கள். நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு புரியும். மீண்டும் நல்லதொரு திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.